சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைய நிமிஷம் ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சிட்டே இருந்திருக்க. ஏன் இப்பயும் அதான் நினைச்சிட்டு இருந்த. அதனாலதான் நான் ஓடியும் வந்தேன். இந்த பிள்ளை என்ன எப்பத்தாலும் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. என்னன்னா, உன் வாழ்க்கையில சுத்தி அதிகமா பிரச்சனை. 1-2 பிரச்சனைலாம் இல்லை, அதிகமா பிரச்சனை. அந்த எல்லா பிரச்சனையுமே மற்றவங்களால வந்தது, எதுவுமே ஒன்னால அல்ல அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா நான் சொல்றது, மற்றவங்களால பிரச்சனை வந்தது அப்படின்னு நீ சொல்றல்ல. மற்றவங்க எப்படி உன் வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க? நீ இடம் விட்டதுனாலதான் அவங்க வந்தாங்க. இப்போ இடத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் என் வாழ்க்கையில வந்துட்டாங்க, இவங்களாலதான் பிரச்சனை, இப்போ என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னா என் உறவுக்காரங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நினைக்கிறதும். கடனை வாங்குறதுக்கு முன்னாடியே கடனை வாங்காதன்னு அசுரையா நான் நிறைய முறை சொன்னேன். ஆனா அதை கேட்காம கடனை வாங்கினேன். இப்ப அடைக்க முடியாம தவிக்கிறேன். யாரை நம்பி கடனை வாங்கினியோ அந்த நபரே இப்ப கையை விட்டாச்சு. சொன்னேன், நீ தானே வாங்கின, நீயே அட அப்படின்னு. ஆனா யாருக்காக வாங்கின? உன் குடும்பத்துக்காக. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க கடனை அடைப்பாங்க அப்படின்னு நீ நினைச்ச. ஆனா அங்க பாரு என்ன நடந்துச்சு. நீயே சொல்லு. நீ தானே கடனை வாங்கின, நீயே அட அப்படிங்கிறாங்க. உனக்காகவா கடனை வாங்கின? சொந்த பந்தத்துக்கு செய்யணும், 4 மத்தியில போய் நின்னா நல்லது அவங்க செய்யணும், தப்பா நினைச்சிடக்கூடாது, ஒண்ணுமே இல்லாதவங்கன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு ஒரு விசேஷத்துக்கு கடனை வாங்கணும். ஆனா அந்த கடனை உன் குடும்பத்துல இருக்கிறவங்க திருப்பி கொடுக்காம நீ தானே வாங்கின, நீயே அட, நீயே எல்லாத்தையும் செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்கள கௌரவிக்க நீ செஞ்ச விஷயம் உன் தலையிலே விடிஞ்சிருச்சு பத்தியா. அதனாலதான் நான் எப்பயும் சொல்லுவேன், அடுத்தவங்கள நினைச்சு எதுலையும் இறங்காத. உன் வாழ்க்கையில எது முக்கியம் இல்ல அதை மட்டும் வச்சு இறங்கு. மற்றபடி மேல எதையும் வச்சு உன் வாழ்க்கையில இறங்காத. மற்றவங்க உன் குடும்பத்துல இருக்கிறவங்கள கௌரவப்படுத்துறன்னு ஒரு விஷயத்துல இறங்கி. இப்ப யாரு கௌரவம் இல்லாம இருக்கா? நீயே சொல்லு. யாரு கௌரவம் இல்லாம இருக்கா? நீ தானே. கடன் வாங்கினவனுக்கு பதிலும் சொல்ல முடியாம, கடனை எப்படி அடைக்க போறோம்னு தெரியாம நீ தானே நொந்து போயிருக்க. ஆனா அந்த சபையில போய் தலை நிமிர்ந்து நின்று, எல்லா விசேஷத்துக்கும் தலை நிமிர்ந்து நின்று நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ யாருக்கு கடன் வாங்க சொன்னா? நீ கடனை வாங்கினா நீ தான் அடைக்கணும்னு உன்னை கை விட்டுட்டாங்க. புரிஞ்சுதா? சொந்தங்களுக்காக கடனை வாங்கிட்டு உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை கௌரவிக்கலாம்னு நினைச்சிட்டு இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க கௌரவிக்கல, உன்னை தூக்கிட்டாங்க. நீ என்ன செஞ்ச? உன்னை யார் கடன் வாங்க சொன்னா? நீ வாங்கும் போதே நீ வாங்காதன்னு சொல்லல, நான் அடைக்கிறேன் கடனை அப்படின்னு சொல்லிதான் கடனை வாங்கினாங்க. ஆனா இப்ப கடன் அதிகமாச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு உன்னை யார் வாங்க சொன்னா? நீயே கடனை வாங்கின, நானா வாங்கினேன், நீ தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நீயே சொல்லு. அழகா வாழ்க்கையில வாழணும்னு நினைச்ச, எல்லாருக்கும் மத்தியில கௌரவமா வைப்போம், குடும்பத்துல இருக்கிறவங்கள கௌரவமா வைப்போம் அப்படின்னு கடனை வாங்கி அந்த விசேஷத்துல கலந்துக்கிட்டு திருப்தியா செஞ்ச. ஆனா செய்யும் போதெல்லாம் நல்லபடியா வாங்கிக்கிட்டு இப்போ உன் குடும்பத்துல இருக்கிறவங்களே உன்னை கைவிடும் போது, ஏண்டா இதெல்லாம் தலையிட்டோம், இப்ப நம்ம தலையிலேயே வந்து விடிஞ்சிருச்சு, இவங்களை கௌரவிக்கணும், இவங்களை எல்லாரும் தப்பா பேசுறாங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க சொல்றாங்க, அதுக்காக செய்யணும்னு நினைச்சு கௌரவிச்சா, கடனை வாங்கியாவது ஒரு வீட்டுல இருக்கவங்களை கௌரவிக்கணும் அப்படின்னு நினைச்சா, இப்ப பார்த்தா ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு நீ நினைக்கிறேன். இப்பயாவது புரிஞ்சுச்சா? நீ ஆரம்பத்துல உன்னுடைய வீட்டுல இருக்க விசேஷத்துக்காக கடனை வாங்கும்போது நான் சொன்னேன், வாங்காத, உதவி கிடைக்கும், அப்ப பண்ணிக்கலாம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? கேட்டியா? நீயே சொல்லு, கேட்டியா?
எத்தனையோ அசிரியான வாக்கெல்லாம் கொடுத்த. அம்மா நீ செய்யறது தப்பு, பெரிய பிரச்சனையில போய் மாட்ட போற, நீ மாட்டுறது மீள முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கும், தயவு செஞ்சு நீ என்ன செய்ய, தப்பான விஷயத்துல எல்லாம் போய் மாட்டிடாதன்னு சொன்ன. ஆனா நீ கேட்கலையே. தெய்வம் ஒரு விஷயம் அசிரியா சொன்னுச்சுன்னா கேட்கணும். ஆனா அதெல்லாம் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருந்தீங்கன்னா இப்போ உன்னை தூத்துறாங்க பத்தியா, நீ தான் கடனை வாங்கின மாதிரியும் அதுக்கும் யாருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அசிங்கப்படுத்துறாங்க பத்தியா. இதெல்லாம் உன்னாலதான் நான் சொல்லுவேன். நீ நினைக்கலாம் மற்றவங்களாலதான் நான் பிரச்சனையை அனுபவிக்கிறேன், குடும்பத்துல இருக்கிறவங்களாலதான் பிரச்சனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா தெய்வமா இருக்கிறன்னா, தூரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கன்னா என்ன சொல்லுவேன், நீ தான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா உனக்கு அத்தனை முறை சொன்னேன், அம்மா இந்த விஷயத்த செய்யாத, உன்னை எல்லாரும் ஏமாத்த போறாங்க, கொஞ்சமாவது பார்த்துருமா அப்படின்னு சொன்னா என்ன நீ எதிரியா பார்த்த. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொய்யான வாக்கு கொடுக்குறாரு, பொய்யா சொல்றாருன்னு. ஆனா அதை அனுபவிக்கும் போது தானே தெரியுது. இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க. இப்பயும் நீ என்ன தேடி தானே வந்த. சொல்லும் போது உனக்கு கசப்பா இருந்துச்சு, ஆனா இப்ப நடந்ததுக்கு அப்புறம் சாயி நான் தப்பு பண்ணிட்டேன்னு வர. நான் சொல்றது சரிதானே. எல்லாருக்கும் மத்தியில தலை நிமிர்ந்து நிக்கணும், குடும்பத்துல இருக்கவங்க தலை நிமிர்ந்து நிக்க வைக்கணும் அப்படின்னு கடனை உடனே வாங்கி உன் சொந்தக்காரவங்க வீட்டுல இருக்கிற விசேஷத்திற்கு எல்லாத்தையும் செஞ்சு இப்ப கடனாளியா நிக்கிற. செய்யறவங்க வாங்கிக்கிட்டாங்க, அவங்க திருப்பி செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ, அதுக்கு நிறைய என்ன நடக்குமோ அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல உன் குடும்பத்துல இருக்கவங்கள நல்லா கம்பீரமா நிக்க வைக்கணும் அப்படின்னு செஞ்சுட்டேன். இப்ப என்ன சொல்றாங்க, நீ வாங்கின நீ தான் அடைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணுவ, வேலைக்கு போகணுமா, உனக்கு பணம் வேணுமா, சொல்லும்போது பெரிய வாங்க சொல்லும்போது கேட்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அடிபட்ட பிறகு அவமானப்பட்ட பிறகு வந்தா என்ன பண்ண முடியும். சரி விடு, எல்லாத்தையும் விடு. உன் வாழ்க்கையில நீ கௌரவிக்கணும்னு நினைச்ச, ஆனா உங்களை ஒன்று நல்லா கௌரவிச்சுட்டாங்க, எல்லாமே நான் பார்த்துட்டேன். சரியா, நான் இப்போ என்ன செய்யணும் அதை நீ எனக்கு சொல். உனக்கு என்ன வேணும். கடன் அடைக்கணும். கடன் அடைக்கணும்னா வேலைக்கு போகணுமா. ஏம்மா வேலைக்கு போகணுமா. வேலைக்கு போகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், தைரியமாக இருக்கணும். உனக்கு பணம் வேணும் அப்படின்னா தைரியமாக இருக்கணும். எல்லாரையும் தைரியமாக நின்று பேசணும்னா அதுக்கும் தைரியம் வேணும். இப்போ பயந்துருக்க பாரு, இந்த பயம்லாம் இருக்கக்கூடாது. பயத்தெல்லாம் முதல்ல தூக்கி போடு. பயத்தை தூக்கி போட்டுட்டு அமைதியாக வாழ. கடனை வாங்கிட்ட, அது எப்படியோ அடைய தான் போகுது. கடன் அப்படியே தேங்கி நிற்க போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் அது அடைய தான் போகுது. ஒரு இடத்துல ஒரு தண்ணி நிற்கிது, அது எப்படி இருந்தாலும் தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல வத்திரும். எப்படி எத்தும், ஒன்று வெயில் அடித்து வத்திரும், இல்லைன்னா மண் இழுத்து வத்திரும். ஏதோ ஒரு இடத்துல வத்திரும், வத்தாமல் இருக்காது. அது மேலே நம்ம திருப்பி 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 தண்ணியை ஊற்றிட்டே இருந்தால் தான் அந்த தண்ணி நிற்கும். இப்போ நீ திருப்பி திருப்பி கடனை வாங்கிட்டேன்னா தான் உன் வாழ்க்கையில் கடன் இருக்கும். அந்த கடனே நீ வாங்கலைன்னா வத்தும்ல, ஏதோ ஒரு விதத்தில் உதவி கிடைக்கும்ல. அந்த உதவி தான் நான் உனக்கு செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்து விஷயத்துக்கும், உதவி என்னிடம் இருந்து தானே கேட்குறேன். இதே உதவியை நான் இந்த விஷயத்துக்கும் செய்யத்தான் போகிறேன். துரோகிகள் அத்தனை பேர் சுற்றி இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களே துரோகி தான் உனக்கு. நம்பி இறங்கும்போது நல்லா சிரிச்சுட்டு பேசுகிறவங்கெல்லாம் கஷ்டம்னு வந்த பிறகு தூக்கி போட்டுடுறாங்க. நீ பார்த்துக்கன்னு. உன் குடும்பத்தில் உண்மையாக சொல்லணும்னா நீ மட்டும்தான் பொறுப்பான இருக்க. மற்ற யாருமே பொறுப்பு கிடையாது. எல்லாருமே பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. எப்போ உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்னா கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. நீ இப்போ இந்த கடனை வாங்கின பற்றியா, அதை அடைப்ப, அதுக்கும் நான் உதவி செய்வேன். எல்லா விஷயத்துலையும் உன்னை காப்பாற்றுறேன்னா இந்த விஷயத்துலையும் காப்பாற்றுவேன். ஆனால் ஒன்று, திருப்பியும் யாருக்காவது விசேஷம், எனக்கு இது தேவை, என் குடும்பத்தில் உள்ளவங்களை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கணும், கடன் வாங்கினா இந்த சாய்க்கு நீ முன்னாடி நிற்கவே கூடாது. புரிஞ்சுதா. கோபமாக இருக்க உன் மேலே நான் கோபமாக இருக்கேன்.
சாய் முன்னாடி வந்து நீ நிற்கவே கூடாது. உன்னை காப்பாத்துறேன்னா அசிரியாக சொல்லும் போதும் கேட்கல. இப்போ வந்து நான் சொல்கிறேன் இதுக்கு மேலே வாங்காதன்னு. இதுக்கு மேலே நீ கடனை வாங்கினா என் முன்னாடி வந்து நீ நிற்கக்கூடாது. காப்பாற்றிடுவேன். இப்போ நீ வாங்கி தலை குனிஞ்சு நிற்கிற பற்றியா, இந்த விஷயத்துலேருந்து நான் உன்னை காப்பாற்றிடுவேன். காப்பாற்றுற எனக்கு எல்லா வழியையும் உனக்கு நல்ல வழியை காட்ட தெரியும். புரிஞ்சு நடந்துக்கும். திரும்ப திரும்ப ஏமாந்து தலையை கீழே தொங்க போட்டுட்டு மற்றவங்களுக்கு குறைவாக நீ நிற்காத. என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். யாராக இருந்தாலும் என் பிள்ளைக்கு கை கட்டி நிற்கணும். என் பிள்ளை தலை குனியக்கூடாது. அப்படி தான் ஒரு தாயோ ஒரு தகப்பனோ நினைப்பாங்க. அதை தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிற? மற்றவனிட கை கட்டி நிற்கிற. தப்பெல்லாம் செஞ்சுட்டு கடனை அடைக்க முடியாமல் ஒரு மணி நேரத்துக்கு சந்தோஷமாக அந்த விசேஷத்தில் போய் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நின்றுட்டு இப்போ வந்து அவஸ்தைப்படுறது யார்? வாங்கினவன் இல்லை, உன்னை வாங்க சொன்னவனும் இல்லை, அதை தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சவனும் இல்லை, நீ தான். சுதாரி. வாழ்க்கை என்னமோ நீ சாதாரணம்னு நினச்சிட்ருக்க. வாழ்க்கை சாதாரணம் அல்ல. அதில் நிறைய மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு வழியை பார். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்கு. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.